நீங்க எல்லாம் சம்பளம் படுத்துட்டு போல. ஆமா, நீ சம்பளம் நமக்கு 1200 சம்பளம். நீ ஒரு நாள் சம்பளம் வருமானத்தை வந்து நம்ம கையில எண்ணி நீங்க நீட்டா வீட்டுக்கு ஜாலியா போய் சாப்பிட்டு உறங்கிடுவோம். சரி. ஆனா விவசாயி தான் பாவம். ஏன்னா அவன் வந்து இன்னைக்கு வயல்ல கண்ணு ஊனி தண்ணி அடைச்சு காவு காத்து ஆடு மாடு மேயாம பாதுகாத்து வலை கட்டி உரம் போட்டு இதெல்லாம் பண்ணையம் பண்ணி கொலை கட்டி வச்சு செத்துல கம்புனால நாட்டி வச்சு எடுத்து கொண்டு வந்து கொலை வெட்டி முடியதுக்கு பெரும் பாடு. ஒரு போட்டிருக்க வாழையில ஒரு மழையும் காத்தும் அடிச்சு பெஞ்சுனா 100 வாழை 500 வாழை போடுறது 500 வாழை சில நேரம் சாஞ்சு போயிருது. 30-300 ரூபாய் சாஞ்சு போயிருது. இந்த மாதிரி சாஞ்சு போடுறது எல்லாமே அவங்களுக்கு லாஸ். நமக்கு ஒவ்வொரு நாள் வருமானம் கையில வாங்கிட்டு சந்தோஷம் பெறுதோம். அவங்க அந்த சந்தோஷத்தை அனுபவிக்கிறதுக்கு ஒரு வருஷம் காத்திருக்கணும். அதனால விவசாயி பாவம் தான். ஏன்னா அவங்க இன்னைக்கு உள்ள காலகட்டங்கள்ல பார்க்கும்போது ஒரு 1000 வாழை போட்டு முதலீடு பண்ணி அவன் காய் வெட்டுறதுக்கு கடைசி வரைக்கும் அவன் முதலீடாக போடுற பணம் மட்டும் 1.5 லட்சம் ரூபாய் போட வேண்டிய இருக்கு. அந்த 1.5 லட்சம் ரூபாய் உள்ள போட்டுட்டு அவன் வீட்டுல தூங்க முடியுமா? ராத்திரி 10-12 மணி 1 மணிக்கெல்லாம் காத்து அடிச்சுன்னா வீட்டுல தூக்கமே வராது. அடிச்சு பரண்டு எந்திரிச்சு 10 காட்டுல வந்து நிப்பான். ஏன்னா அவன் உயிர் உடம்பு எல்லாமே அங்க வீட்டுல படுத்து இருந்தாலும் அவனோட மனசு ஆத்மா எல்லாம் இங்கதான் இருக்கும். ஏன்னா அவன் முதல் போட்டிருக்கான். அதுல இருந்து லாபத்தை எடுக்கணும்னு போராட்டி நம்ம வயல பாதுகாத்துட்டு இருப்பான். திடீர்னு காத்தோ மழையோ வெள்ளமோ அடிச்சு அப்படின்னா அத்தனையும் காலி ஆயிட்டுதான் நாசமாயிரும். அதோட உடஞ்சி இடிஞ்சு போயிடுவான். அதனால விவசாயி பாவம் தான். ஆனா நாங்க ஒவ்வொரு நாள் வருமானத்துக்காக நாங்க இங்க மல்லாடி வெம்பாடு பட்டு வெயில்லையும் காத்துக்குள்ளேயும் மலையிலையும்